ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பாவை குடும்பப்படுத்தும் ரஞ்சிதா அதை தட்டி கேட்டு மாஸ்க் காட்டும் நம்மளுடைய மல்லி தாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா இன்னும் வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய வெண்பா மல்லியம்மா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஸ்கூல் ரொம்பவுமே கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி நம்முடைய வெண்பா கூப்பிட்டதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் தெரிஞ்சு இந்த ரஞ்சிதாவை ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பா குட்டி தனியாக உக்காந்துட்டு இருக்கப்போ மல்லி வெண்பா வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா கூப்பிட்றாங்க. நீங்களாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன், மல்லி அம்மா என்னை கூப்பிட்டு போனால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரஞ்சிதா பார்த்திங்கன்னா இனிமேல் மல்லி உனக்கு அம்மா இல்லை, நான் தான் உன்னுடைய அம்மா, வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது, நீ என்னோட அம்மா அம்மானா அது மல்லி மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சிதா பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோவப்பட்டு அந்த இடத்துலையே நம்மளுடைய வெண்பா குட்டியை அடித்து ரொம்பவுமே துன்புறுத்துகிறாங்க. இப்போ மரியாதை நான் சொல்கிறத கேட்டு வரப்போறியே இல்லையா அப்படின்ற மாதிரி நீ என்ன தான் அடிச்சலே நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நம்மளுடைய மல்லியை தேடிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா நம்ம வெண்பா குட்டியை அடித்து துன்புறுத்துறத பார்த்து நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா கோவப்பட்டு அடியே ரஞ்சிதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் அப்படியே திரும்பி பார்த்தேன். இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா என்ன மல்லி நீ இங்கே வந்திருக்க, எதுக்காக அப்படின்ற என் மகளுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உனக்கு தான் வேறு கல்யாணத்துக்கு உங்கள் அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டேன், மல்லி எப்படி வெண்பா எப்படி உன்னுடைய பொண்ணாக இருக்க முடியும் அப்படின்ற வெண்பா எப்பயுமே என் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என் பொண்ணை அடிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு விட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரஞ்சிதாவுக்கு பார்த்திங்கன்னா சரியான பதிலடி கொடுத்ததுக்காக நம்மளுடைய வெண்பா குட்டி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அம்மா நீங்கள் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, நான் டாடா கையில் பேசி திரும்ப உங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி. இதை கேட்ட ரஞ்சிதாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏன் வெண்பா நான் தான் உன்னுடைய அம்மா, உன்னுடைய டாடா என்னதை கல்யாணம் பண்ணி போகிறாரு, இந்த மல்லி வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்திங்கன்னா அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை, நான் இன்னும் டாடா கல்யாணம் பண்ண நான் விட மாட்டேன், மல்லி அம்மா தான் எனக்கு எப்பவுமே அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி நான் மல்லியம்மா திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு நான் டாடா மல்லியம்மா 3 பேர் சந்தோஷமாக இருக்கிறத நீ பார்க்க தான் போகிற அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி சொல்ல போகிறாங்க. அதுவும் எப்படி இருக்க போகுன்றது வரப்போகிற எபிசோட்லேருந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.